கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஓலிகா டிவி நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனுடைய பாவங்களுக்காக நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு மனிதன் நிமித்தம் முழு உலகமே பாவத்துக்குள்ளாக, அதாவது இரண்டாம் மரணமாய் இருக்கிற அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடலிலே பங்கடைவதற்கு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த இரண்டாம் மரணத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதார புருஷனாக வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நோவாவின் காலத்திலே ஜனங்கள் பாவம் செய்த போது ஆண்டவர் தாம் உண்டாக்கின ஜனங்களை பார்த்து மனஸ்தாபப்பட்டாராம். அதற்கு பிறகு நோவாவின் மூலமாக மறுபடியும் நீதிமானுடைய சந்ததிகள் பூமியில் இருந்தது. ஆனாலும் நோவாவுக்கு பிறகு தோன்றின நம்முடைய வம்சமானது பாவத்திலே தான், அதே பாவத்தில் தான் இருந்தது. மறுபடியும் தேவன் மனிதன் மேல் பிரியம் வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. நோவாவின் காலத்தில் ஜனங்கள் மேல் மனஸ்தாபப்பட்ட தேவன், ஆமேன், இந்த நாட்களில் நம்மேல் பிரியம் வைத்து எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டுமா? அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தாராம். இப்பொழுதும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தம்முடைய சொந்த குமாரன் இருக்கிற இயேசுவை இந்த பூமிக்கு நித்திய பலியாக, அதாவது நிவர்த்தனை செய்யும்படியாக நமக்காக வந்த தேவகுமாரனை இந்த நாளிலே மனமகிழ்ச்சியின் நாளாக நாம் எல்லாரும் சேர்ந்து நமக்கு கொடுத்த மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, நித்திய ஜீவனுக்காக அவரை பாடி அவருடைய பாதத்தை பணிந்து அவரை ஆராதிப்போமா? உன்னதமான தேவனுடைய குமாரனை பாடி அவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து, உன்னத தேவ குமாரனே உம்மை துதிக்கிறோம், உன்னத தேவ குமாரனே உம்மை தொழுகிறோம். அவரை பாடி கொண்டாடுவோமா? நம்மை ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த தகப்பனை எஸ் ஒருமித்து அவரை உயர்த்த போகிறோம். உன்னத தேவகுமாரனே உம்மை துதிக்கிறோம். கமான், என்ன சேர்ந்து, உன்னத தேவகுமாரனே உம்மை தொழுகிறோம். நீ ரத்தம் சிந்தி மீட்சிரே, புது ஜீவன் எனக்கு தந்திரே, மரண வாசல்கள் அடைக்கிறே, புது ஆசீர்வாதங்கள் திறந்திரே, திறந்த வாசலை வைத்திரே. கமான், எஸ், திறந்த வாசலை வைத்திரே. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. இந்த உலகம் முழுவதும் ஒரு மனிதன் பாவம் செய்தது நிமித்தமாக எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தார்களா? ஆம், நம்முடைய பாவத்துக்கு விமோச்சனம் கொடுக்கும்படியா தேவகுமாரன் வந்தார். நம்மை பாவியா இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றி அவருடைய வீட்டுக்குள்ளாக நம்மை நுழைத்தாரே. அவரை பாடுவோம். எஸ், ஓ, பாவியான என் மீது கிருபை வைத்து அன்பு கொந்தி, பாவியான என் மீது கிருபை வைத்து அன்பு கொந்தி, நீதிமானாய் மாற்றி என்னை உமது வீட்டில் சேர்த்தீரே. இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப எனக்கு தந்தீரே. உமது அடிமையாய் மாற்றுமே,
உன்னத தேவகுமாரனே, உன்னத தேவகுமாரனே, உம்மை துதிக்கிறோம். உன்னத தேவகுமாரனே, உம்மை தொழுகிறோம். அவர் நம்மை மீட்கும் பொருளாக வந்தார். அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் முழுவதுமாய் கழுவப்பட்டது. விளக்கரியம் செலுத்தினார். அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட தகப்பன். ஆமென். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்குமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அந்த பரலோக தகப்பன் இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம். தாயும் நீரன் தந்தையும் நீரே, உலகம் தோன்றும் முன் குறித்து எல்லாரும் சேர்ந்து, தாயும் நீரன் தந்தையும் நீரே, உலகம் தோன்றும் முன் குறித்தீரே, பெயரை சொல்லி அழைத்தவர் நீரே, எனது கருவை கண்டீரே, உள்ளங்கையில் வணைந்தவர் நீரே, பரம தகப்பன் நீர்தானே. உமது சார்பாய் வாழ்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, வா. உமது சார்பாய் வாழ்கிறேன். கமான். என் தேவனே, என் தேவனே, ஓ என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஓ என் தேவனே, என் தேவனே, உன்னத தேவகுமாரனே, துதிக்கிறோம். உன்னத தேவகுமாரனே, அல்லேலூயா, உம்மை தொழுகிறோம். ஒரு விசை கூட. நீ ரத்தம் சிந்தி மீட்டிரே, புது ஜீவன் எனக்கு தந்திரே, மரண வாசல்கள் அடைத்தீரே, புது ஆசீர்வாதங்கள் திறந்திரே, திறந்த வாசலை வைத்தீரே. என் தேவனே, என் தேவனே, ஓ என் தேவனே, என் தேவனே. சொல்லுவோமா, அவன் நமக்காக திறந்த வாசலை வைத்து விட்டார். இதுவரையும் நம்முடைய வாழ்க்கையில் மரண வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், மரண பள்ளத்தாக்குகள், இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகள் நாம் கடந்து வந்தோம். ஆனால் இயேசு வந்தபோது மரணத்தின் கூரை முற்றிலுமாய் அழித்து போட்டார். பூமியில சமாதானத்தை கொண்டு வந்தார். மனுஷன் மேல் பிரியம் வைத்தபடினாலே இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாற்றினாரே. நம்ம எல்லாரும் ஆண்டவர் வந்ததுக்காக, தம்முடைய குமாரனை அனுப்பினதுக்காக அவரை மறுபடியும் கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம்மா. நம்முடைய கைகளை உயர்த்தி ஓ Hallelujah.
இயேசு இந்த உலகத்தில் வந்தது குப்பையில் கிடக்கிற நம்ம எல்லாரும் உயர்த்தினார். தாவீது 40வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் நான் கிடந்த போது அவர் என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் இந்த உங்களை உயர்த்த போகிறார். இயேசு வந்த நோக்கமே ஆமென் மரண பிடியிலிருந்து நம்மை உயர்த்துவதற்காகவே அவர் இறங்கி வந்தார். அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்த்தார். இப்பொழுதும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு உயர்த்த போகிறார். அவர் உயர்த்துகிற தெய்வம், நம்முடைய தலையை உயர்த்துகிறார். பாடுவோமா? உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு உம்மை உயர்த்துவார் 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 இயேசு உன்னை உயர்த்துவார். உன்னை என்றும் காண்பவர், உன் கண்ணீர் என்றும் துடைப்பவர், உன்னை என்றும் நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு உன்னை உயர்த்துவார் 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 இயேசு உன்னை உயர்த்துவார். உன்னை என்றும் காண்பவர், கமான் கமான், உன்னை என்றும் நடத்துவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உயர்த்துவார், கமான், உயர்த்துவார் இயேசு உன்னை உயர்த்துவார் 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 இயேசு உன்னை உயர்த்துவார். உன்னை என்றும் காண்பவர், கமான், உன் கண்ணீர் என்றும் துடைப்பவர், உன்னை என்றும் காண்பவர், உன் கண்ணீர் என்றும் துடைப்பவர், உன்னை என்றும் நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, come on, ஹல்லேலூயா என்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஓ உன்னத மாணவர் மறைவிலே வாழ்கிறேன், உன்னத மாணவர் மறைவிலே வாழ்கிறேன், சிங்கத்தின் மேலே நடப்பேன், சீரும் சர்ப்பத்தை மிதிப்பேன். எல்லோரும் சேர்ந்து சிங்கத்தின் மேலே நடப்பேன், சீரும் சர்ப்பத்தை மிதிப்பேன். ஓ பலனான தேவன் உண்டு. Hallelujah, come on, hallelujah, 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 hallelujah. Oh, 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 hallelujah, 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 hallelujah.
ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். இயேசு வந்த முழு நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தாராம். எல்லா மனிதர்களும் பிசாசனுடைய கையில் இருந்தார்கள். என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அன்றைக்கே எல்லா மனிதர்களும் சத்துருடைய கையில் வந்து விட்டார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 71வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் சத்துருடைய கையில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை பண்ணினார். ஆம், மரணத்துக்கு அதிகாரிக்க பிசாசை தம்முடைய மரணத்தினால் அவர் ஜெயித்தார். ஆமென். எல்லா இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்களாம். எசேயா 9:2-3 சொல்லுகிறது, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்ததாம். அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்களாம். ஆம், இன்றைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆமென் ஒவ்வொருவரும் இந்த நாட்களே எல்லாரும் மெய்தேவனை அறியும்படிக்கு அவர்களுக்காக திறப்பேன் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். சத்துருடைய ராஜ்யத்தை அழித்து தேவ ராஜ்யத்தை பூமியிலே நிலைநாட்டுவதற்காக தான் உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாடுவோமா? சத்துருவை மிதிக்க போகிறோம். சேர்ந்து ரெடி 1 2 3 ஸ்டார்ட். மிதித்திடுவோம் மிதித்திடுவோம், சர்ப்பங்களை கேள்களை மிதித்திடுவோம் மிதித்திடுவோம். கமான், மிதித்திடுவோம். ஓ, சர்ப்பங்களை கேள்களை மிதித்திடுவோம். சமாதான தேவன் சீக்கிரம் ஆத்தனம் கால்களின் கீழே. ஓ, நசுக்குவார் நசுக்குவார் நசுக்குவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ come on, hallelujah 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 hallelujah. ஆமென். நம்மை உயர்த்தின தெய்வத்தை நாம் சேர்ந்து உயர்த்த போகிறோம். உயர்த்திடுவோம் உயர்த்திடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லி இந்த கவியை நாம் பாட போகிறோம். உயர்த்திடுவோம் உயர்த்திடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். கமான், உயர்த்திடுவோம் உயர்த்திடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர், சர்வ வல்லமை உடையவர். வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர், சர்வ வல்லமை உடையவர். கமான், பரிசுத்த தேவன் இவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரபசே, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உன்னதமான கர்த்தரை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த பூமியில கொண்டு வந்தாராம். பயப்படாதீர்கள், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. ஐயா, இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வம் சந்தோஷத்தை கொண்டு வந்தது என்று எங்கு சொல்லப்படுகிறது? இயேசு ஒருவர் தான். அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷமா. அப்படி என்றால் மனுகளும் சந்தோஷம் இல்லாமல் அடிமைப்பட்டிருந்தார்கள், பாவத்தினாலும் சாபத்தினாலும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனை தேடி வந்தார். எல்லா ஜனங்களுக்கும்
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை கொண்டு வந்தாராம். அதுதான் உலக ரட்சகர் என்று சொல்லப்படுகிறது. உலகத்துக்கு ரட்சகர் அவர்தான். அவருடைய நாமம் இல்லாமல் வேறு ஒரு நாமம் பூமியில கட்டளப்படவில்லையா. அந்த உன்னதமான நாமத்தை உலகமே போற்றதையா. அந்த நாமத்தை ஓயாமல் நான் பாடுவேன் என்று சொல்லி ஒரு கவி மாத்திரம் பாடி நாம் முடிக்க போகிறோம். ஆமென். உலகமே போற்றுதையா உந்த நாமத்தை, ஓயாமல் பாடுவேன் உன் புகழை. உலகமே போற்றுதையா உந்த நாமத்தை, ஓயாமல் பாடுவேன் உன் புகழை. ஓயாமல் பாடுவேன் உன் புகழை. ஓயாமல் பாடுவேன் உன் புகழை. ஓயாமல் பாடுவேன் உன் புகழை. உலகமே போற்றுதையா உந்த நாமத்தை, ஓயாமல் பாடுவேன் உன் புகழை. உலகமே போற்றுதையா உந்த நாமத்தை, ஓயாமல் பாடுவேன் உன் புகழை. ஓயாமல் பாடுவேன் உன் புகழை. ஓயாமல் பாடுவேன் உன் புகழை. அப்படியே துதிக்க போறான். ஓயாத புகழ்ச்சியும் ஓயாத கனமும் நிறைந்தவரே, நிறைந்தவரே. ஓயாத புகழ்ச்சியும் ஓயாத கனமும் நிறைந்தவரே. சதாக்களிலும் மகிமையும் கனத்துக்குரியவரே, மனுஷன் மேல் பிரியம் வைத்து எங்களுக்காக இறங்கி வந்தீரப்பா. மாட்டு தொழுவத்திலே கந்தை துணியிலே ஒரு தாழ்மையின் அடிமை ரூபம் எடுத்து வந்தீர் என்று சொல்ல, அடிமையின் ரூபம் எடுத்து வந்து எங்களுக்காக மீட்கும் பொருளாய் வந்த தேவகுமாரனே, உம்மை நாங்கள் துதிக்காமல் இருக்க முடியுமா? உம்மை எங்கள் போற்றாமல் இருக்க முடியுமா? எல்லா கனமும் மகிமையும் உமக்கே உரியதாக நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஒரே ஒரு காரியத்தை மாற்றி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லா ஜனங்களும் இந்த மெய்தெய்வமா இருக்கிற இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது. எல்லா மனிதனுக்காகவும் விலக்கிரியம் செலுத்தி விட்டார். இந்த நற்செய்தியை நாம் அறிவிப்பாமல் இருந்தார் எப்படி? போய் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.